வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சக்தி சிரச நிவாரண யாத்திரையிலிருந்து பொருட்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பு. நாடு பூராகவும் உள்ள 593 பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு குடும்பிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பஸ்களை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான எமது உறவுகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை அந்தந்த பகுதிகளை சென்றடைந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். 40 நாட்களாக மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று மீண்டும் கடற்றொழிலுக்கு திரும்ப உள்ளனர். இலங்கையில் உள்ள தமது படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் உள்ளிட்ட தமிழகத்தின் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஜூன் 24ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி இந்திய தலைநகர் புதுடெல்லியில் இலங்கை இந்திய அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் படகுகளை விடுவிப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. இரு நாட்டு மீனவர்களும் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் 2 நாடுகளினதும் அதிகாரிகள் மீண்டும் இலங்கையில் கூடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளனர். தொடர் வேலை நிறுத்தத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராமேஸ்வரத்தில் உள்ள எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நேற்று முன்தினம் வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மீனவர்கள் தீர்மானித்திருந்தனர். இலங்கையில் உள்ள 63 படகுகளையும் மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக விடுதலை பண்ணி தரணும்னு இன்றைக்கு கூட 40 நாள் நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் இருந்திருந்தோம். எங்களுடைய மீனவ தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய போராட்டத்தை விலக்கி வச்சுட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். எங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கு வந்து பாதுகாப்பு போலாங்கன்னு 29ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் இலங்கையில் உள்ள படகுகள்லாம் விடுதலை பண்ணி தருவாங்கன்னு நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஏமாற்றம் அளிச்சாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கொழும்புல நடத்துறதா சொல்லியிருக்காங்க. அந்த கொழும்புல நடத்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்தி எங்களுடைய பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை தொடர்ச்சியாக சிறைப்பிடிப்பு இல்லாம இலங்கை மீனவர்களை இந்திய அரசாங்கம் சிறைப்பிடிக்காமையே, இந்திய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் சிறைப்பிடிக்காமையே எங்க பாரம்பரியத்தில் மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டு தரணும். அதே மாதிரி இன்னைக்கு மீன் பிடிக்க போறவங்களுக்கு இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கி அவங்க நல்லபடியா மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் துரிதப்படுத்தணும். பிபில உணகொல்ல பிரதான ரஜமகா விகாரைக்கு நேற்று சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அங்கு விகாராதிபதியையும் சந்தித்துள்ளார். பிபில உணகொல்ல புராதன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி ஹெவில்வேவ ஸ்ரீ சுனந்தனா தேரரின் நலன் விசாரிக்கும் நோக்கிலேயே ஜனாதிபதி நேற்று அங்கு சென்றிருந்தார். அங்கு சென்ற ஜனாதிபதி முதலில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் அவரிடம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டார். விகாரையின் நுழைவாயிலுக்கு முன்பாக 32 அடி உயரத்தில் அமைக்கப்படும் புத்தரின் சிலையின் நிர்மாண பணிகளையும் ஜனாதிபதி கண்காணித்துள்ளார். இதன் பின்னர் பிரதேச மக்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். மட்டக்களப்பு வாவியில் ஆற்று வாழைகளின் பெருக்கம் அதிகரித்து வருவதால் மீனவர்கள் பெரிதும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இலங்கையின் 2வது பெரிய வாவியாக மட்டக்களப்பு வாவி காணப்படுகின்றது. இந்த வாவியில் மீனவர்கள் தமது ஜீவனோபாய தொழிலான மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வாவியின் ஓரங்களிலும் வாவியின் நடுவிலும் பெருமளவிலான ஆற்று வாழைகள் காணப்படுகின்றன. ஆற்று வாழைகள் வாவியை மூடியுள்ளதால் மீனவர்கள் தமது தோணிகளை செலுத்துவதிலும் வலைகளை வீசுவதிலும் பல சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 13,000 குடும்பங்களின் ஜீவனோபாயத்தின் உறைவிடமாக திகழும் இந்த வாவியின் நிலை தொடர்பில் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கண்டி மெதமானுவர முருகமாலை சக்திமுகம் அருள்மிகு ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவம் வெகு விமர்சையாக இடம்பெற்று வருகின்றது. கண்டி மெதமானுவர முருகாமலை சக்திமுகம் அருள்மிகு ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது. நேற்றைய தினம் வேல் பூட்டும் நிகழ்வு இடம்பெற்றதுடன் இதன்போது 25 பறவை காவடிகள் இடம்பெற்றன. 7 நாட்கள் இடம்பெறும் முருகாமலை சக்திமுகம் அருள்மிகு ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தின் வருடாந்த உற்சவத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி தேர் திருவிழா இடம்பெறவுள்ளது.
நேற்றைய உற்சவத்தில் இனமத பேதமின்றி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகாமலை சக்தி முகாம் அருள்மிகு ஸ்ரீ முருகனின் அருளாசியை பெற்றுக் கொண்டனர். நாடு பூராகவும் உள்ள 593 பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. கடந்த சில நாட்களில் பாடசாலைகளில் உள்ளிட்ட அதன் வளாக பகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக சங்கத்தின் செயலாளர் செனரத் பண்டார குறிப்பிட்டார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் 8773 பாடசாலைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 3ஆம் தவணைக்காக பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக டெங்கு பரவும் அபாயத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக செனரத் பண்டார கூறியுள்ளார். பிரதான மதிய நேர பிரதான செய்தியில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 20 லட்சத்துக்கும் அதிகமான எமது உறவுகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை அந்தந்த பகுதிகளை சென்றடைந்துள்ளது. தற்போதைய நிலவரம் தொடர்பில் எமக்கு அறிய தருகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். வணக்கம். வணக்கம் ரிஷாத். நாம் தற்போது பொலனறுவை மாவட்டத்தின் மெதிரிகிரிய பிரதேச சபைக்குட்பட்ட மண்டலகிரிகம பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளோம். சற்று நேரத்திற்கு முன்னர் வருகை தந்த நாம் இந்த பகுதிக்கு எம்மிடமிருந்து சக்தி சிரச நிவாரண பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக பெருந்திரளான மக்கள் வரிசையில் காத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதுவரையில் இந்த இடத்தில் நிவாரண பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவில்லை. அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை முதல் நாம் 2 பிரதேசங்களுக்கு மெதிரிகிரிய பிரதேச சபைக்குட்பட்ட 2 பிரதேசங்களுக்கான விநியோக பணிகளில் ஈடுபட்டோம். இதன்படி புதிய நகர் பகுதி மற்றும் அபயபுரகம பகுதிகளில் இந்த விநியோக நடவடிக்கைகள் மிகவும் வெற்றிகரமான முறையில் பொறுப்புடன் நாம் அதை விநியோகித்துள்ளோம். இதையடுத்து நாம் மண்டலகிரிகம பகுதியில் முழுமையான முறையில் மிகவும் பொறுப்புடன் மக்களால் வழங்கப்பட்ட நிவாரண பொருட்களை பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் பொறுப்புடன் வழங்குவதற்கு தயாராகி வருகின்றோம். இதையடுத்து நாம் பிரதேச செயலாளரின் ஊடாக ஏனைய பகுதிகளுக்கும் பொலனறுவை மாவட்டத்தின் மெதிரிகிரிய பிரதேச சபைக்குட்பட்ட ஏனைய பகுதிகளுக்கும் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாம் வழங்குவதற்கு உடனுக்குடன் தயாராக இருக்கின்றோம். மெதிரிகிரிய பகுதியிலிருந்து நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ரஞ்சன் அருண் பிரசாத். இதேவேளை அம்பாறையில் வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பொருட்களும் தற்போது பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரம் தொடர்பில் எமக்கு அறிய தருகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் சிப்லி அகமது. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஏற்பாடு செய்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை மும்முனைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முனையாக நாங்கள் இப்பொழுது அம்பாறை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்கின்றோம். தற்பொழுது நாங்கள் சியம்பலாண்டுவ நகரை அண்மித்திருக்கின்றோம். எங்களுடைய பயணத்தை இன்று நாங்கள் நிறைவு செய்து அம்பாறை நகரை சென்றடைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கு நாங்கள் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக எங்களுக்கு நேற்று கொழும்பிலிருந்து மாத்தறை வரையிலும் அதிகமான பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. மாத்தறையிலிருந்து நாங்கள் எங்கள் அம்பாறை நோக்கிய பயணத்தில் நாங்கள் பொருட்கள் எதையும் சேகரிக்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு வாகன தட்டுப்பாடு நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மக்கள் வீதி இருமரங்கிலும் இருந்து எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு காரணமாக எங்களுடைய பயணத்தில் தாமதம் ஏற்பட்டது. இன்று காலை நாங்கள் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்த போதும் பயணத்தின் போது ஏற்பட்ட தாமதத்தினால் இன்று மாலை நாங்கள் அந்த பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக சியம்பலாண்டுவையிலிருந்து ஷிப்லி அகமது. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை காரியாலயத்திலிருந்து கிளிநொச்சி, அம்பாறை மற்றும் புலனறுவ நோக்கி சக்தி சிரச நிவாரண யாத்திரை தனது பயணத்தை ஆரம்பித்தது. நிவாரணப் பொருட்களை ஏற்றிய எமது 3 வாகன தொடரணிக்கு வீதிகளின் இரு மரங்கிலும் திரண்டு மக்கள் தொடர்ச்சியாக தமது உதவிகளை வழங்கினர். நீர்கொழும்பு, புத்தளம், அனுராதபுரம் ஊடாக பயணித்த சிரச சக்தி நிவாரணப் பொருட்களை ஏற்றிய வாகன தொடரணி இன்று அதிகாலை 4 மணிக்கு கிளிநொச்சியை சென்றடைந்தது.
கிளிநொச்சி நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றி தனது பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி இன்று காலை கிளிநொச்சி மத்திய மாணவர் விடுதியில் பொருட்களை பகிர்ந்து அளித்தது. இதன்போது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த 25 மாணவர்களுக்கு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மாணவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் MTV MBC நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இப்படி ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சதுக்கு சக்தி டிவிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்களோட விடுதி மாணவர் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் போரால பாதிக்கப்பட்டவர்கள், அதோட தற்பொழுது இயற்கையான சூழ்நிலையிலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரண உதவிகள் பெரிய விதத்தில் கிடைத்ததற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சக்தி டிவியினுடைய இந்த நிவாரண முயற்சிக்கும் எங்களுடைய நன்றி. இதனை அடுத்து கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் சாந்திபுரம் கிராம அபிவிருத்தி பொதுநோக்கு மண்டபத்தில் நிவாரணப் பொருட்கள் இறக்கப்பட்டு அங்கும் பொருள் விநியோகம் இடம்பெற்றதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொதுமக்களாகிய நீங்கள் வழங்கிய பொருட்களை அவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் பொறுப்புடன் செயற்படுகிறோம். இனி ஒரு விதி செய்வோம், அதை என்னாலும் காத்திடுவோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இவ்ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கவிவரிகள். அந்த கவிவரிக்கு இணங்க நமது நாட்டில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட 20 லட்சம் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கிலே கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை முன்னெடுத்திருக்கிறது. இது நிவாரண யாத்திரையின் ஒரு கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நாங்கள் விஜயம் செய்திருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சாந்தபுரம் கிராம மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கின்ற நடவடிக்கை கிராம அபிவிருத்தி சங்கத்திலே அம்பாள் நகரிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுநோக்கு மண்டபத்திலே இருந்து இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வயது வேறுபாடு இன்றி வறட்சி அனைவரையும் பாதித்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதியோர்கள் மாத்திரமல்லாமல் சிறு குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்று எல்லோரையும் இந்த வறட்சி பாதித்திருக்கிறது. ஆகவே சாந்தபுரம் மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் உதயபுரம் கிராமத்திற்கும் அதனைத் தொடர்ந்து பூநகரிக்கும் விஜயம் செய்து அங்கும் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது ராமலிங்க வள்ளலாரின் பொன்மொழி. அதற்கு இணங்க வாடிய பயிர்களான இவர்களை வறட்சியிலிருந்து இயலுமானவரை மீட்பதே கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய ஏகோபித்த நோக்கமாக இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சி சாந்தபுரம் கிராமத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். புலனறுவு நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றி தனது பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி கொழும் கண்டி பிரதான வீதியில் குருநாகலூடாக பயணித்ததுடன் அந்த நிவாரண வாகன தொடரணி நேற்று நள்ளிரவு புலனறுவை அடைந்தது. புலனறுவு சென்றடைந்துள்ள சக்தி சிரஸ் நிவாரண யாத்திரையிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் தற்போது பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை அம்பாறை நோக்கி நிவாரணப் பொருட்களை ஏற்றி தனது பயணத்தை ஆரம்பித்த எமது 3வது வாகன தொடரணி இன்னும் சொற்ப வேளையில் அம்பாறையை சென்றடைய உள்ளதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பல வழிகளிலும் நிவாரணங்களை வழங்கிய அனைவருக்கும் MTV MBC ஊடக வலையமைப்பு தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.